தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் 10ல் உள்ள யூஸ்ஃபுல்லான 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் மெத்தட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய விண்டோஸில் பலவிதமான பேஜஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான விண்டோஸ் மட்டும் பேஜஸ் வந்து தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் ஸோ எல்லாத்தையும் வந்து மினிமைஸ் பட்டனை போய் கிளிக் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு தேவையான பேஜ் டாப்பில் வச்சுட்டு ஸோ மவுஸை ரைட் சைட் கிளிக் பண்ணி லைட்டாக மட்டும் ஷேக் மட்டும் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஷேக் பண்ணுற மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மித்த எல்லா விண்டோஸ் பேஜஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஆயிரும். ஸோ மறுபடியும் ஷோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஷேக் மட்டும் பண்ணுங்கள். ஸோ இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேஜஸும் வந்துமே இப்போ ஷோ ஆக ஆரம்பிக்கிறோம். இந்த மெத்தடையும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட்னே சொல்லலாங்க. செகண்ட் மெத்தட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸி ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் +S அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ கிளிக் பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸை ஈஸியாக வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படிலாம் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படி விண்டோஸ் +S அப்படின்ற பேரில் விண்டோஸ் கிட்ட கீழே வச்சுட்டு லெஃப்ட் சைடில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதே ஆப்ஷன்ஸ் வந்து மறுபடியும் வந்து ஓப்பன் ஆகும். இது மூலமாகவும் உங்களால் ஷார்ட்கட்ஸை வந்து உங்களால் ஈஸியாக வந்துட்டு ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு செட்டிங்ஸும் நீங்கள் தேடி போகணும் அவசியம் இல்லை. இது மூலமாகவே ஷார்ட்கட்டில் நீங்கள் ஆக்சஸும் வந்து பண்ணிக்க முடியும். தேர்டு மெத்தட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பெஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். விண்டோஸ் 10 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்னே வந்து சொல்லலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் ஷிஃப்ட்+S அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா 3 விதமாக வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான இடத்துல ரெக்டாங்குலராக உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த இடத்த மட்டுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் விண்டோஸையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்துக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு தேவையான பார்ட் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட்டை வேணும் அப்படின்றத இந்த ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இதை வந்து தேவையானதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி கிளிக் பண்ணி கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இப்போ சேவ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பெனிஃபிட் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் வெப்சைட்டில் ஒரு ஆர்டிக்கிள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு குறிப்பிட்ட லைன்ஸ் மட்டும் பிடிச்சிருக்கு, அதை ஸ்க்ரீன்ஷாட்னா ஈஸியாக வந்து உங்களால் எடுத்துக்க முடியும். இது ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணுறீங்க, அது வெப் அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டில் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இமேஜை உங்களால் வேறு எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் மூலமாக அந்த இமேஜை மட்டும் தனியாக க்ராப் பண்ணி யூஸ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த மெத்தட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு பர்சனல் யூஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களோட லேப்டாப்பை, யாராவது இப்போ வராங்க அப்படின்ற பட்சத்தில் சடனாக எப்படி வந்து பேஜை வந்து ஹைட் பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய மவுஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா லேப்டாப்பில், மவுஸ் பேட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 3 ஃபிங்கர்ஸை வச்சுட்டு அப்பில் இருந்து டவுன் பண்ணுங்கள். 3 ஃபிங்கர் வச்சு மேலேருந்து கீழே வரை டவுன் பண்ணிங்கன்னா போதும், அந்த விண்டோ சடனாக வந்து ஹைட் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மறுபடியும் ஷோ ஆகணும்னா அதே 3 ஃபிங்கரை வச்சு டவுன்லேருந்து அப்புக்கு மூவ் பண்ணுங்கள். அந்த விண்டோ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மெத்தடும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, மொபைலெல்லாம் ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ரீசன்ட் டேப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ லேப்டாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விதமான ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் விண்டோவில் எந்த பேஜ் ஓப்பன் பண்ணாமல் மவுஸ் பேடில் வச்சுட்டு 3 ஃபிங்கரை டவுன் டு அப் வந்து ஸ்வைப் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இப்போ ரீசன்ட் டேப் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இந்த ரீசன்ட் டேப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் யூஸ் பண்ணது மட்டுமே வந்து ஷோ ஆகாது. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்க்கு யூஸ் பண்ணியிருக்க ஹிஸ்ட்ரி பூராமே வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், டேட்டு சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க, இயர் முதற்கொண்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அன்றைக்கி என்னென்ன வீடியோஸ் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்றத உங்களால் எல்லா ஹிஸ்ட்ரியும் வந்து பார்த்துக்கவே முடியும். ஸோ இந்த மாதிரியான டைமிங்கில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய இந்த ரீசன்ட் டேப்பில் போய்ட்டு எல்லாத்தையும் வந்து தயவுசெய்து கிளியர் பண்ணிடுங்க, உங்களுடைய ப்ரைவசிக்காக தான். ஸோ இதை கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் இதனுடைய எல்லா ஹிஸ்ட்ரியும் வந்து இப்போ கிளியர் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய அப்டேட்டை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கல பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.